இந்தியா கூட்டணி கட்சியினர் தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை குறை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்டியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், இந்த மாநிலத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 79 இடங்களை கைப்பற்றி விடுவோம் என 2 இளவரசர்களும் புரளியை கிளப்புவதாக ராகுல் காந்தியையும் அகிலேஷ் யாதவையும் மறைமுகமாக விமர்சித்தார். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியானதும் பகல் கனவு காணும் அந்த தலைவர்களை பொதுமக்கள் தட்டி எழுப்புவர் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மேலும் ரேஷனில் இலவச உணவுப் பொருட்களை பெற்ற 80 கோடி மக்கள் பாஜகவை தேர்தலில் ஆசீர்வதிப்பர் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனின் ஊழியர்கள் எடுத்து வந்த 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் பாஜக தமிழ்நாடு அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் எந்த காரணமும் தெரிவிக்காமல் அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என்றும், பாஜக மற்றும் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாகவும் கேசவ விநாயகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் அளவை உயர்த்தி பால் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஆவி நிர்வாகத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு 40 லட்சம் லிட்டரில் இருந்து 27 லிட்டராக குறைந்திருப்பதாகவும், இதனால் பால் பொருட்களின் உற்பத்தி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கலப்பட புகார்கள், எடை குறைவு, பச்சை நிற பால் பாக்கெட் விற்பனை நிறுத்தம் என ஆவி நிர்வாகத்தில் ஏற்பட்ட அடுத்தடுத்த குளறுபடிகளே உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கையும் குறைய காரணம் என குற்றச்சாட்டு எழுந்ததாகவும் டிடிவி தினகரன் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து கொள்முதல் பாலுக்கு நியாயமான தொகையை வழங்கவோ, மானிய விலையில் மாட்டு தீவனம் வழங்கவோ எந்தவித நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்காததால் தனியார் பால் நிறுவனங்களை வரவேற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பால் கொள்முதல் அளவை உயர்த்தி பால் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை தடையின்றி தொடர்வதை ஆவி நிர்வாகமும் தமிழக அரசும் உறுதி செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவனை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக எஸ்வி கங்கபூர்வாலா கடந்த ஆண்டு மே 28ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஓராண்டு பணியாற்றிய கங்கபூர்வாலா நாளை பணி ஓய்வு பெறுகிறார். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவனை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். எஸ்வி கங்கபூர்வாலா நாளை ஓய்வு பெற உள்ள நிலையில் மூத்த நீதிபதியாக உள்ள மகாதேவனை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நாளை மறுநாள் முதல் தலைமை நீதிபதி தொடர்பான பணிகளை ஆர் மகாதேவன் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.